ஓம் நமோ நாராயணாய நமக. வாழ்க வளமுடன் நண்பர்களே. அந்த கசமுசா தேர்தல் அறிக்கைகள் 2026 திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 தேர்தல் அறிக்கையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கசமுசா நாரவாய் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லலாம். அந்த விஜய் மறுபடியும் சொல்கிறார், 39 வயசுக்கு மேலே வேலை கிடைக்காதவங்களுக்கு மாதம் 4000 ரூபா தர்றாராம். அப்புறம் பட்டதாரி இளைஞர்களுக்கு 2500 தர்றாராம். அந்த திமுக தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய சொதப்பல். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை 2000 ரூபாய்க்கு தர்றாங்களாம். அதைத்தான் எடப்பாடியாருன்னு சொல்லியிருக்காரு. கசமுசா கசமுசா கசமுசான்னு என்ன சொல்கிறோம், என்ன இது நாட்டுக்கு என்ன தேவைன்றதே கிடையாது. எல்லாம் வருஷம் ஒவ்வொருத்தராக இந்த இதில் இலவசம், கடன் தள்ளுபடி, மயிறு மட்டை, மங்கானின்னு அப்படியே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. உருப்படியாக முதல்ல குடிக்க தண்ணி வேணும். அதை கடல் நீரை, இந்த உப்பு நீரை குடிநீராக்கி காட்டக்கூடிய திட்டம், நல்ல திட்டம், அதை செய்யலாம். விவசாயம், வேளாண்மையை பெருக்கணும். பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாகுது. அது ஏன் வெப்பமயமாகுது? கேரிப்பை குப்பைகளை போட்டு நதி நீரை ஏன் சாக்கடை ஆக்கணும், இதை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் இருக்குது. குடிநீர், உணவு, கல்வி, தரமான கல்வியை கொடுக்கணும். அப்புறம் மருத்துவம் அது கொடுக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது தான், மருத்துவத்தை மேம்படுத்தணும். பொருளாதார வளம், தொழில் வளம், இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. சாலை சீரமைப்பு, அசோகர் குளங்களை வெட்டினார், மரங்களை நட்டார், படித்தது இல்லையா? எதுக்கு குளங்களை வெட்டினார்? நல்லா தூர்வாரி வச்சாதான் தண்ணி தேங்கும், நிற்கும். நீர்நிலைகள் நல்லா இருந்தால் தான் நிலம் வரப்பெல்லாம் உயரும். வரப்பு உயர்ந்தால் தான் அங்கே நெல்மணிகள் உயரும். அதுக்காக சாலையோரங்களில் புளிய மரங்களை நட்டார். எதுக்கு நட்டார்? வேலை வெட்டி இல்லாமையா? நிழல் தரக்கூடியது, புளியம்பழம் தரக்கூடியது. இப்படி சாலைகளை சீரமைக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு என்னென்னத்தையோ உளர்றாங்க தேர்தல் அறிக்கைன்னு. இது நச்சரிக்கையாக இருக்குது, நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. ஆகவே இதிலேருந்து நம்மை காப்பாற்றி கொள்வோம். நல்ல தலைவர்களே, தயவுசெய்து நல்ல தேர்தல் அறிக்கையாக கொடுங்க. தலை வலிக்குது, பிச்சைக்காரங்களாகிறாங்க இது இங்கே நாட்டை. தயவு செஞ்சு நல்ல தேர்தல் அறிக்கையாக கொடுங்க. நல்ல தலைவர்களை உருவாகணும், நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும். நண்பர்களே, தேர்தல் அறிக்கைகளை பார்ப்போம் எந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்குன்னு. நல்ல தேர்தல் அறிக்கையை கொடுங்க, நல்லபடியாக தலைவரை தேர்ந்தெடுப்போம். நண்பர்களே, வாழ்த்துக்கள்.